நான் எப்படி வாழ்வேன்? இவன் என்னை அடிக்கிறான், அது ரைட்டுன்னு இவங்க சொல்கிறாங்க, இந்த 2 பேர் தான் எனக்கு உலகம், இந்த 2ம் இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் எங்கே போவேன்? அப்போ அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம், இல்லைம்மா இது தப்பு. என்னவா இருந்தாலும் ஒருத்தவங்களை கை நீட்டி அடிக்க யாருக்கும் உரிமை கிடையாது. குழந்தைங்களே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க காலம் இது. இன்னொரு இண்டிவிஜுவல் அடல்ட்டை வந்து எப்படி அவர் கை நீட்டி அடிக்கலாம், அதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்கிறப்ப அவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணார் அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மாவும் வந்து நாங்கள் அந்த காலத்து ஆளுங்க எங்களெல்லாம் அப்படி தான் அப்படின்னாங்க. அதை அதோடு நிறுத்திக்கோங்க. இப்போ பெண்கள் மாறிக்கிட்டு வரோம். இப்போ வந்து படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம தப்பு எதுவும் பண்ணலை. என்னுடைய சுயமரியாதையை நான் காப்பாற்றிக்கிறேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. எதுக்கு நான் அடி வாங்கணும்? அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கம்மான்னு சொன்னதுக்கப்புறம் சந்தோஷமாக கிளம்பி போனாங்க. பட் இங்கே விஷயம் என்னென்னா 2 பேருமே இப்படி சொன்னால் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க? இங்கே நம்ம இருந்தோம், சொன்னோம், சரியாச்சு, ஓகே. வீட்டில் இதே நடந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அதான் தோணும். இவங்க 2 பேரும் கை விட்டுட்டாங்க, நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னு தோண தான் செய்யும். அது நிறைய வீடுகளில் நடக்க தான் செய்யும்.